நாய்னா குலைக்கும், கையை விட்டா கடிக்கும், அப்படித்தானே? நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை குலைக்குதுன்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் என்னதான் செய்ய முடியும்? பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சேர்க்குறீங்கல்ல ஒவ்வொருத்தரும், அவங்க ஒவ்வொரு இடத்துல உங்களை வச்சிருப்பாங்க. ஆனால் உங்கள் தேவன் வச்சிருக்க இடம் தெரியுமா? விலை மதிப்பில்லாததா. ஹல்லேலூயா. கலங்கி நின்றேன், உடைந்து நின்றேன், கண்ணீரை துடை நீர் அல்லவா எனக்காக வந்ததும் நீதான், எனக்காக வருவதும் நீ, எனக்காக. என்ன கல்லா இருக்கும் நீ முடிவு எடுத்துக்க. ஆண்டவரே, நான் ஆகாத கல்லாவே இருந்துட்டு போறேன். Choice is yours. ஏன்னா அவர் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் உங்களை உயரத்துல வைப்பேன்னு சொல்லிட்டாரு. உன்னை மகிமைப்படுத்துவேன் அவர் சொல்லிட்டாரு. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அவர் சொல்லிட்டாரு. நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தவருக்கு நன்றி செலுத்துமா. கொஞ்ச நேரம் துதிங்க, துதிங்க, துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. அவரை உயர்த்த போறீங்க, அவரை உயர்த்த போகிறீங்க. பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. வானத்துக்கு நேராக கரங்கள்லாம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. கரங்களை உயர்த்தி மனித மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா, ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்து ஆக்ஸ் 1 எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே இயேசுவே. என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஒப்பு கொண்டு போமா. ஏதும் இல்ல. Oh Father, we worship you.
We worship your name. Holy Spirit. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. நான் இயேசுவே, நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி. நான் நம்புவேன் இறுதி வரை. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. ஓ ஹோலி ஸ்பிரிட், உம்மழகான ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. கலக்கத்தோடு அல்ல, பரிசுத்த மனசோடு பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக பலனையும் கிருபையை எங்களுக்கு தாங்க. மகிமையின் தேவன் நீங்க மகிமைப்பட வேண்டும், நீங்க மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். பாடுகிற வேளையிலும் அவரை துதிக்கிற வேளையிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவர் சித்தத்தை அறிந்து நடக்கும்படியாக பலனை கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. பலனை கிருபையை எங்களுக்கு ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த மகிமையினால தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை ஆராதிக்கும்படியாக முழு மனதோடு வந்திருக்கீங்க? முழு மனதோடு வரணுங்க. ஆராதிக்கும் போது பாதி மனத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு பாதி மனசோடலாம் வரக்கூடாது. அறக்குற கொஞ்சம் விசுவாசத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தாண்டு ஆராதிக்கும் போது கடுகளவு ஆராதிச்சா போகிறோம் இல்லை. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை எப்படி பாடணுமா? கம்பீர சத்தத்தோடு பாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடு அவரை பாட வேண்டும். கம்பீர சத்தத்தோடு துதிக்க வேண்டும். உங்க துதியின் சத்தமே சொல்லிரும் உங்க தேவன் செய்த நன்மையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க துதியின் சத்தம், உங்களுடைய ஹல்லேலூயா சத்தம் உங்க தேவனை சொல்லிரும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்தவங்க இப்படியா சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை அசைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுமா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. ஆமென். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்திருக்கீங்க. தூயவரே, என் துணையாளரே. எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ
பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை தட்டி சொல்ல போறீங்க. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். என் உயிருள்ள, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவன் தந்தவரை பாடுகிறேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஓ, மகிழ்ச்சியோட சொல்ல போறீங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ராஜா செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க போகிறேன். அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். என் உயிருள்ள, என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். கரங்களை தட்டி ராஜா நீ செய்த சத்தமா ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லா கரங்களை அசைத்து ஓ, ஆராதனை. இன்னும் சத்தமா சொல்ல போறீங்க. ஆராதனை, ஆராதனை உமக்கே. இயேசுவுக்கே எனக்கு ஜீவன் தந்தவருக்கே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுக்கு, எங்கள் ஜீவனின் பதி, எங்கள் ஜீவாதிபதி தேவனுக்கே ஆராதனை சொல்லுங்க. நன்மை செய்தவருக்கு ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் ஜீவனின் அதிபதியான தேவனுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தவரை துதிக்க வந்திருக்கிறோம். சுவாசத்தினாலே, அவருடைய சுவாசத்தினாலே ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பயப்படக்கூடாதுங்க. நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். சில பேருக்கு பள்ளியை பார்த்தா பயம் சொன்னாங்கல்ல, பள்ளியை பார்த்தா பயம், கற்பாம்பூச்சியை பார்த்தா பயம், நாயை பார்த்தா பயம். நாயை பார்த்தா பாதி தூரம் தாண்டி ஓடிடுவோம். எங்கடா கல் எங்கன்னு தேடிட்டு இருப்போம். சில பேர் கல்லை தேட மாட்டாங்க, எங்கே ஓடலாம். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது சைக்கிள் அப்படியே வெளியே போயிட்டு இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுற்றும் போது ஓடியில் திடீர்னு ஒரு நாய் ஓடியில் வந்துட்டு, நாயை பார்த்தோன்னே எல்லாரும் பறந்துட்டாங்க. நம்மளும் வந்தால என்ன செய்ய விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சைக்கிளை மிதிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு டேன், சின்ன டேன், எல்லாம் டக்குன்னு டேன் பண்ணிடணும். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி வரோம். நமக்கு தெரியாதுல்ல நாய் விரட்டும் வந்து கடிக்கும், நம்மளை வெளியே விட மாட்டாங்க. அவனும் முன்னாடி போயாச்சு. நான் பின்னாடி அப்படியே வந்துட்டுருக்கேன். நாய் நம்மளை பின்னாடி பார்த்தா நாய் க்ளோஸ்அப்பில் தெரியுது. பல்லு, நாயோட பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சரிதான், ஜீவனை பிடிக்க ஓடிடணும்னு சொல்லிட்டு மிதி. லெஃப்டில் பார்த்தா பெரிய குளம் ஒன்று கிடக்கு. குளத்துலையும் விழுந்துடக்கூடாது. குளத்துல தண்ணி கிடையாது, தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணியும் கிடையாது, கல்லாக கிடக்கு. நேராக போனால் கம்பி வேலி போட்டு வச்சுருக்கானுவன், நேராகவும் போக முடியாது.
அதில் குப்பை மேடு வேறு இருக்குது, கம்பிக்கு முன்னாடி குப்பை கிடக்கு, ஒரு போஸ்ட் வேறு நிற்குது. அங்கிட்டும் போக முடியல, எங்கிட்டும் போக முடியல, எங்கிட்டு போனாலும் அவ்வளோதான். பயத்தில் வண்டியை திருப்புனா வண்டியும் திரும்பாது, மிதிக்கிற வேகத்தில் சைக்கிள் எங்கே திரும்பும். நேராக போய் விட்டாச்சு. எதில்? கம்பி வெளியில் போட்டு குப்பை மேட்டில் கிடக்கேன். பப்பரை பேண்ட் குப்பை மேட்டில் கிடக்கும்போது தான் எந்திரிச்சு பார்க்கேன், கடிக்க வந்த நாய் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என் நாய் கடிச்சிருந்தா கூட இப்படி இருந்திருக்காத, போய் அதில் போய் மோதி உளுந்து அப்படியே நாயை பார்க்கேன். நாய் என்ன பார்க்குது? பாம்போல. அடா லூசு பையில, நின்றுருந்தா கூட விட்டுருப்பேனே. நான் நாயை பார்க்க, நாய் என்ன பார்க்க. கடைசியில் 2 பேரில் ஒருத்தர் முடிவுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே இது என்ன கடிக்குதுன்னு வந்துட்டுனா சைக்கிளை தூக்கி மண்டையில் போட்டு கொண்டு விடணும். இதுக்கு மேலே இந்த நாய்க்கு டைம் கிடையாது. எப்படி? சைக்கிளை தூக்கி மண்டையில் போட்டு கொண்டு விடுவேன். சைக்கிளை தூக்குனது தான் அது பாம்போடு அதில் உட்காந்துட்டு. நமக்கு சைக்கிளை போடவும் முடியலை, எந்திரிச்சு வரவும் முடியலை, 2 கட்டாலும் நிற்கேன். சரி, இதுக்கு மேலே அது என்ன செய்ய? அது பாட்டுக்கு சரண்டர்னு உட்காந்துட்டு. பாருங்க, நாயினா குலைக்கும், கையை விட்டா கடிக்கும், அப்படி தானே? நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை குலைக்குதுன்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் என்ன தான் செய்ய முடியும்? பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். குலைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களை பார்த்து 4 பேர் குலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. தேவனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், குடும்பம் குலைக்கும், நண்பர்கள் குலைப்பாங்க, உற்றார் குலைப்பாங்க, உங்கள் உறவினர் குலைப்பாங்க, ஏன் நீங்கள் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் குலைப்பாங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்கணும்? நின்றணும். நீ என்னமும் குலைச்சிட்டு போ, இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே, அவ்வளோதான். நீ என்னமும் குலைச்சிட்டு போ, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் குலைச்சிக்க, என் தேவனின் பட்சத்தில் இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சாயல்ல நான் படைக்கப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய சாயல் எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது பார்த்தீங்களா? நம்ம சும்மா கிடையாது. ஒரு சின்ன கதை உண்டு. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போய் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவங்க வீட்டில் ரொம்ப நாள் அவங்க அப்பா அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட காமிப்பான். அப்பா, இது என்னப்பா வேல்யூ, இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த அப்பா அனுப்பி விட்டுருப்பாங்க. நீ இது ஒரு 3 இடத்துல கேட்கணும்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுருப்பார். இதோட வேல்யூ என்ன, நீயே பழகணும்ல, அதை தெரியணும்ல, உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, கொண்டு போண்டு. அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லை கொண்டுட்டு போய் ஒரு கடையில் ஒரு அந்த என்ன பழம், ஆரஞ்சு இல்லை மாம்பழம்லாம் உண்டுல, ஃப்ரூட்ஸ் கடை, ஃப்ரூட் ஸ்டோரில் போய் கொடுக்கான். அண்ணே, இந்த கல்லுக்கு என்ன தருவீங்க எனக்கு அப்படின்னு. அந்த கல்லுக்கு பார்த்தாரு, அவர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாரு. இது என்னடா கல், சரி கல்லோடு வந்திருக்கான், ஒரு மாம்பழம் வேணால் எடுத்துகிட்டு போப்பா அதிலேருந்து, இல்லைனா ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போ, எதையாவது எடுத்துகிட்டு போக வச்சுட்டு. இல்லைண்ணே வேண்டாம், நான் பிற வாங்கிக்கிறேன் அப்படின்னு போகிறான். அடுத்தபடியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நகைக்கடை, நகைக்கடையில் போய் கேட்கான், இந்த கல்லுக்கு நீங்கள் என்ன தருவீங்க? இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தரலாம்ப்பா, இதை தந்துட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே வேண்டாம், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு வரான். அடுத்த ஒரு மியூசியத்தில் போய் கேட்குறான், இந்த கல்லோட விலை என்ன? இந்த கல்லோடது விலை மதிப்பில்லாதது. ஹல்லேலூயா. இந்த கல் விலை மதிப்பில்லாததுப்பா. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சேர்க்குறீங்கல்ல ஒவ்வொருத்தரும், அவங்க ஒவ்வொரு இடத்துல உங்களை வச்சிருப்பார். ஆனால் உங்கள் தேவன் வச்சிருக்க இடம் தெரியுமா? விலை மதிப்பில்லாததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என் மகன்பா, என்னுடைய மக, என்னுடைய துதியை சொல்லி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் உங்களை ஆகாது, இவங்க ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்கன்னு ஒதுக்கி வச்சிருக்கலாம், இல்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுறாரு, உன்னை தலைக்கு மூளைக்கெல்லாம் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால தான் மாற்றக்கூடும் தெரியுமா? குலைச்சிக்கிட்டு இருக்கனால இல்லை,
குலைக்கிறவங்களால இல்லை, நம்ம பயமே அதுதான். ஐயோ அவங்க அப்படி குலைச்சிட்டு இப்படி குலைச்சிட்டு போயிடுவாங்க. குலைக்கவங்க குலைச்சிட்டு போட்டுங்க, என் தேவனை மூளைக்கல்லாய் மாற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி சொன்னாதான் நம்ம அவரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லா கரங்களை தட்டி உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து. ஓ, உங்க இதையெல்லாம் என்ன செய்யணுமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா, ஓ ஹோலி ஸ்பிரிட், அர்ப்பணித்தே. தேவ ஜனமே, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிடணும். இந்த நாள் தேவன் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அவர் சொல்லுகிறார், என்ன கல்லா இருக்கணும் நீ முடிவு எடுத்துக்க. என்ன கல்லா இருக்கணும் நீ முடிவு எடுத்துக்க. ஆண்டவரே, நான் ஆகாத கல்லாவே இருந்துட்டு போறேன். The choice is yours. ஏன்னா அவர் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் உங்களை உயரத்துல வைப்பேன்னு சொல்லிட்டாரு. உன்னை மகிமைப்படுத்துவேன் அவர் சொல்லிட்டாரு. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அவர் சொல்லிட்டாரு. நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நான் உயர்த்தப்படணுமா? இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்டு, இந்த குலைக்கிற சத்தத்தை கேட்டு, நான் இந்த இடத்துலயே இருந்துக்கிறேன், எனக்கு இது போதும், அடிச்சாலும் உதைச்சாலும் எனக்கு குறைக்கிற ஆள் தான் வேணும், எனக்கு அதுதான் இஷ்டம். அவர் உங்களை உயர்த்த விரும்புறாருங்க. He is a healer. அவர் உங்க காயங்களை கட்டுகிறார். மருத்துவரால முடியாத காயங்களை கூட, உங்களை பாடுகளை, பிரச்சனைகளை அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா, வியாதி உள்ளவர்கள்லாம் வியாதி மாறப் போகிறது. புதுபல நடைய போறீங்க. பலவீனர்கள் இனி பலவீனர்கள் அல்ல, உங்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை சுகமாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீ தேவனுடைய கரத்திலே ராஜ முடியா இருக்கும்படியாக, அவருக்காக நிற்கும்படியாக, ஹல்லேலூயா, முத்திரை மோதிரமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். முத்திரை மோதிரமாய் நீ மாற வேண்டும். உதறிப்பட்ட கல்லா இல்ல, முத்திரை மோதிரமாக. ஓ ஹல்லேலூயா, ஓ ரியஷந்தரபல்லததாரோ, ஆவியானவர் உன்னை தொடுகிறார், உன்னோடு பேசுகிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என்னோடு பேசுங்கப்பா. என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், எனக்காக சிலுவை சுமந்தவர், என்னுடைய வியாதிகளை மாற்றுகிறவர், என்னை சுகமாய் மாற்றி இருக்கிறார், என்னை சுகமாய் மாற்றி இருக்கிறார், என்னை சுகமாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே. உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எத்தனை பேர்
சொல்ல போறீங்க? அப்படியே எழுந்து நிற்போமா? கரங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அவரை ஆராதிக்க போறீங்க, அவரை நன்றி செலுத்த போறீங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்ல போறீங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரா, என் தஞ்சம், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க தேவ ஜனமே. அவர் புது பலனை தருகிறார். வியாதியஸ்தர் எல்லாம் வியாதி மாற போகிறது. நீங்க சுகமாயிருக்கும்படியாக ஆயுசு காலத்தை கூட்டி தருகிற தேவன் அவர். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னை உருவாக்கி உயர்த்தியவரே, வாங்கப்பா. ஒரு விஷயம் தேடி வந்திருக்கீங்க. வெளியே நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பா என்ன பேசுங்கப்பா, என் கூட நீங்க பேசுங்க. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சம், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. ஒரு யஷந்தரபலதததரோ, ஒரு பசந்தரபலதததரோ. ஆவியானவரே, ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. ஒரு விசை இறங்குங்க, ஒரு விசை இறங்குங்க, ஒரு விசை. எனக்காக யாவையும் செய்கிற கிறிஸ்து நீர், எனக்காக இறங்குங்க. உம்முடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் ஓ இறங்கி வரட்டும். அசைவாடட்டும், அசைவாடட்டும், அசைவாடட்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எத்தனை சொல்ல போறீங்க? அவரினோடு பேசி இருக்கிறார், அவரினோடு பேசி இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறோம். இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவே. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஒருவர் கீழே இருக்க கையெல்லாம் எல்லாரும் மேல வானத்துக்கு நேர கரங்களை உயர்த்துங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல போறீங்க. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்.
உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்த நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்த நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமமே அதிசயமே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமம், அவர் நாமத்தில் சுகம் உண்டே. ஏசுநாமம், 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 ஏசுநாமம் வாழ்கவே. சொல்லுமா ஏசுநாமம், 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 ஏசுநாமம் வாழ்கவே. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ ஜனமே, அவர் என்னை தொட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர்கிட்ட தேவன் பேசி இருக்கிறார். இதை ஆன்லைன் மூலமா பார்த்துட்டு இருக்கவங்க, இதை டிவி மூலமா பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒவ்வொருவரோடும் தேவன் பேசி இருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் பேசி இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆகாரை பார்த்து சொல்லி, ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அண்ணலுடைய கண்ணீரை துடைத்தவர்,
இன்னைக்கு உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். வீணான பேச்சு அல்ல, வீணான சத்தம் அல்ல, குறைக்கிற சத்தங்கள்லாம் எங்க காதுல விழ வேண்டாம்பா. உம்மை நோக்கி பார்க்க வேண்டும், உமது முகம் நோக்கி பார்க்க வேண்டும். கலங்கி நின்றே மனம் உடைந்து நின்றேன், கண்ணீரை துடைத்தவர் நீரல்லவா. கலங்கி நின்றேன் மனம் உடைந்து நின்றேன், கண்ணீரை துடைப்பவர் நீரல்லவா. எனக்காக வந்ததும் நீர்தான், எனக்காக வருவதும் நீ. எனக்காக எனக்காக வந்தவர் நீர்தான், எனக்காக வருவதும் நீர்தான். உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், நான் உம்மோடு வாழணும், நான் இயேசுயா. உம் முகத்தை பார்க்கணும், நான் உம்மோடு பேசணும், நான் உம்மோடு வாழணும், நான் இயேசுயா. திட்டங்கள் தருபவர், தரிசனம் தருபவர், என்னையும் அழைத்தவரும் நீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? திட்டங்கள் தருபவர், தரிசனம் என்னையும் அழைத்தவர். உம்முகத்தை பார்க்கணும், உம்முகத்தை பார்க்கணும், நான் இயேசுவே, இயேசுவே. இன்னும் சத்தமா உம்முகத்தை, உம்முகத்தை பார்க்கணும், கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. வார்த்தைக்கு நேர கரங்களை உயர்த்தப்படட்டும். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னோடு இறங்குங்கன்னு சொல்லுங்க. என்னோடு இறங்குங்கப்பா, என்னோடு இறங்குங்க. ஒரு விசை ஒரு விசை ஒரு விசை என்னுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், என்னுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஓ இயேசுவே, இயேசுயா, உம்மோடு பேசணும் நான். ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, என்னுடைய ஆலோசனை கர்த்தர் நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி, நீர் மாத்திரமே என்னுடைய ஆலோசனை கர்த்தர் நீர், எனக்கா யுத்தம் செய்பவர் நீர், என் வியாதியை மாற்றுபவர் நீர், என் தேவையை சந்திப்பவர் நீர், எனக்கு ஆறுதல் அளிப்பவர் நீர், என்னை சுகமாய் மாற்றுபவர் நீர். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, என் சுகவீனம் சுகமாய் மாறுமே. இயேசு வந்தா, நீர் வந்தா, சூழ்நிலை மாறுமே. முடியாததும்
தேற்றரவாளன் அவர். இதுவரைக்கும் உங்களுக்கு யார் வேணாலும் தேற்றவாளனா இருந்திருக்கலாம். இன்னைக்கு முடிவு எடுங்க. இன்னைக்கு முடிவு நீங்க எடுங்க. என்னுடைய தேற்றவாளனாகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய தேற்றவாளனின் இயேசு கிறிஸ்து இதுவரை என்னை மறவாமல் கண்மணி போல பாதுகாத்தவர், இதுவரை என்னை கைவிடாமல் பாதுகாத்தவர். யார் என்னை விட்டு விலகி சென்றாலும் என்னை விலகாத தேவன், அந்த தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இருக்கிறார். என் சார்பில் அந்த தேவன் இருக்கிறார். வீணான சத்தத்துக்கு என்ன கேட்க விடாதீங்கப்பா. என்னுடைய இருதயத்தை மனமடிவாக்காதீங்க. நான் உத்தமத்திலே நிலைத்து இருக்கும்படியாக, என் தேவன் விரும்பிய உத்தமத்திலே நான் நிலைத்திருக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கடைசியா ஒருவரை கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகத்துல நான் அடியை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்க பொறுப்பில் எடுத்து காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.